பையன் எப்பதான் கண்ணு முழிப்பான்? என்ன பார்த்து அம்மா நான் நல்லா இருக்கேன்னு எப்ப சொல்லுவான்? அவன் இப்படி படுத்த படுக்கையா என்னால பார்க்க முடியல டாக்டர். ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். என் பிள்ளைய எப்படியாச்சும் சீக்கிரமா குணப்படுத்திடுங்க டாக்டர். மேடம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவனுக்காக நான் மட்டும் இல்ல, ஏதோ என் மருமகளும் காத்துக்கிட்டு இருக்கா. மேடம் தலையில பலமா அடிபட்டதுனால ரெக்கவரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். கை கால் அடிபட்டு இருந்தா கூட சர்ஜரி பண்ணி போனை சரி பண்ணிடலாம். இது பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனாலதான் இவ்ளோ லேட் ஆகுது. டாக்டர் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் பிள்ளை இப்படியே இருக்க போறான்? இதுக்கு ஒரு தெளிவான முடிவே இல்லையா? மேடம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு 200% எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். 24/7 அவரை மானிட்டர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல மேடம். அதுக்காக எங்களால முடியாதுன்னு சொல்ல வரல, நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லதே நடக்கும்னு நாங்க நம்புறோம், அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. மத்ததெல்லாம் கடவுள் பாத்துப்பார் மேடம். மேடம் இவங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க டாக்டர். ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி, கிழலுக்கு ஒன்றும் ஆகாது. அவர் சீக்கிரமே உயிர் பழிச்சு வந்துருவாரு. உங்களை மாதிரி அவருக்காக நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவரை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன். நீங்களுமே எங்க கூட வந்துருங்க ஆண்டி. ஆண்டி தைரியமா இருங்க. நீங்க இப்படி ஃபீல் பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சிவசங்கரி அவங்கள பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுங்க. தேங்க் யூ. ஆண்டி ஆண்டி அந்த கௌதம் டாக்டர் வராரு. என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. ஏதோ நேர்ல பார்த்து பேசணுமா? என்ன விஷயம் ஆண்டி? என்னன்னு தெரியல, வராருல கேப்போம். வாங்க கௌதம். என்ன மேடம் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இவ்வளவு நேரம் என் பையனை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் பையனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன கயல் நல்ல கதிக்க போமாட்டா. அவளுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணணும். இது அவளுக்கு பத்தாது. கரெக்டா சொன்னீங்க மேடம். அவளுக்கு வேற மாதிரி இன்னும் பெருசா டார்ச்சர் கொடுக்கணும். அவ குடும்பமே கதறணும். கயல் போதாதுன்னு இப்ப அவ ஃப்ரெண்டு சக்தின்னு ஒருத்தி வந்திருக்கா. அவ என்ன ஆட்ட ஆடுறா தெரியுமா மேடம்? என்கிட்ட இருந்து விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்காக கேமராவை செட் பண்ணி என் முன்னாடியே உக்காந்து என்ன பேச வைக்க பார்த்தா. நான் யாரு விட்டுருவனா? அவ கேமரா வச்சிருந்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, ஆனா அவ பல கேடியா இருக்கா மேடம். முன்னாடியாச்சும் இந்த கயல் ஒருத்திய சமாளிக்கணும். இப்ப சக்தின்னு ஒருத்தி வந்திருக்கா. ரெண்டு பேரையும் நம்ம சமாளிச்சே ஆகணும். கயல் இல்ல, சக்தி இல்ல, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் சரி விடக்கூடாது கௌதம். என் பிள்ளைய பார்க்க பார்க்க எனக்கு அவ மேல கோவம் தான் வருது. எப்படி இருந்த பையனை இப்படி கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா. அந்த குடும்பம் தான் என் பிள்ளைய ஏதோ பண்ணி இருக்கு, விடக்கூடாது. சரி, என்னை எதுக்காக பார்க்கணும்னு வந்தீங்க? என்ன விஷயம்? மேடம், கயலுக்கும் எனக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சில ஏஐ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அது என்கிட்ட வந்ததும் அதை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். நீங்க அதை தீபிகா கிட்ட கொடுத்து சோசியல் நெட்வொர்க்ல போட சொல்லுங்க. அப்பதான் இன்னும் அந்த கயல் மேல நம்ம மக்களுக்கு அதிகமா கோவம் வரும். ரோட்ல எங்க பார்த்தாலும் அவளை கல்லாலேயோ இல்ல அழுகின தக்காளியாலேயோ அடிச்சு அசிங்கப்படுத்துவாங்க. மேடம், இதை நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அவளுக்கு வெக்கமே இல்லாம அவ ஃப்ரெண்டு சக்தி கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்கு செம காண்டாகுது. அதனாலதான் மேடம் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன்.
கயல் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி தப்பு தப்பா ஏதோ சோஷியல் மீடியால வீடியோ வந்துச்சா? அத பார்த்த உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். உங்களை போய் இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லிட்டாங்களே. சிஸ்டர், இத பத்தி போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இது ஃபேக்னு சொன்னீங்களா? எல்லாமே ஒவ்வொன்னா சரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன். பொய் ரொம்ப நாள் வாழாது, உண்மை அவ்வளவு சீக்கிரம் சாகாது. ம். நான் தப்பானவ இல்லைன்னு இந்த ஊர் உலகம் சீக்கிரமா நம்பும். நான் நம்ப வைப்பேன். அதே மாதிரி காணாம போயிருக்கிற என் புருஷனை நான் சீக்கிரமா பாப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சிஸ்டர், இந்த பிரச்சனையில இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வரணும். உங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு சிஸ்டர். கண்டிப்பா. இப்போ நான் மட்டும் தனியா போராடல. என் கூட சின்ன வயசுல ஒன்னா படிச்ச சக்தின்னு என் ஃப்ரெண்டு தான். அவளோட பலமும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டெடுக்க போகுது. பாத்துக்கலாம், நல்லதே நடக்கும். ம். நீ போய் வேலையை பாரு. ஓகே சிஸ்டர். இவங்க 3 பேரும் நம்ம வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை நான் இங்க வேலை பார்க்கறது தெரிஞ்சு என் வேலையை காலி பண்ண வந்திருக்காங்களா? இல்ல யதார்த்தமா வந்திருக்காங்களா? கண்டுபிடிச்சே ஆகணும். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு.